இந்த ஒரு குழந்தையின் பிறப்பின் செய்தியை பகிர்ந்து கொள்வது ஒரு மிக பெரிய ஒரு காரியம், ஒரு விசேஷமான காரியம். எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க, எப்போ அந்த செய்தி வரப்போகுதுன்னு. அந்த தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இருக்கும் என்றால், எல்லாருக்கும் உங்களுடைய பிள்ளை பிறந்து விட்டது என்ற செய்தியை அறிவிப்பது தான் ஒரு தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிக நல்ல ஒரு விலையேறப்பெற்ற ஸ்லாக்கியம் என்று நான் சொல்லுவேன். தன்னுடைய பிள்ளை பிறந்த உடனே அந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்வது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இதை யோசித்து பாருங்களேன். பரலோக பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகின்றார், மனித ரூபத்தை எடுக்கும்படியாக அனுப்புகின்றார். இயேசு இந்த பூமியில் ஒரு சின்ன பாலகனாக பிறக்கின்றார். அங்கே பரலோகத்தில் என்ன பரவசம் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்களேன். பரலோக பிதா அவருடைய மகன் இந்த பூமியில் பிறந்ததை குறித்து அறிவிக்க அவர் துடிச்சிருக்க மாட்டாரா? எல்லாருக்கும் சொல்ல விரும்பியிருப்பார், என் மகன் பிறந்துட்டான், பூமியில் பிறந்துட்டான் என்று மிக ஆர்வத்தோடு கட்டாயம் அவர் பரவசப்பட்டிருப்பார். முழு பரலோகத்தையே ஒன்றாக சேர்த்திருப்பார். இந்த காலம் நான் சொன்ன கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அவர் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அவருடைய தூதர்கள்லாம் சேர்த்து என் மகன் பறந்துட்டான், அதனால் போய் அறிவிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாகன்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லா தேவதூர்கள்லாம் ரெடி ஆகிறாங்க. எங்கே அனுப்ப போகிறார் ஆண்டவர், எங்கே போய் இந்த அறிவிப்பை கொடுக்க போகிறார்? அவங்க நினைக்கிறாங்க அந்த ஆண்டவர் வந்து பெரிய அந்த சேனையை அனுப்பி அந்த பெரிய ஆசாரியர் கூட்ட ஜனங்களுக்கு அனுப்ப போறார் என்று யோசிப்பார்கள். அல்ல ரோம ராஜ்யத்தில் இருக்கின்ற ரோம பேலஸ்ல இருக்கிறவங்களுக்கு அனுப்ப போறான்னு யோசிப்பாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் எங்கே போகிறது? அங்கே குளிர் காஞ்சிட்டு இருக்கிற கொஞ்சம் அந்த மேய்ப்பர்கிட்ட போய் நான் அறிவிப்பு கொடுனார். ஆண்டவரே, அவங்ககிட்ட போய் என்னத்தை அறிவிக்கிறது? நாங்கள் 2 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்ககிட்ட போய் என்னத்தை அறிவிக்கிறேன்? நீங்கள் எங்கே பெரிய இடத்த அங்கே போய் அறிவி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய மகனுடைய பிறப்பை ஆண்டவர் யாருக்கு அறிவிக்கின்றார்னா, சாதாரண மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கின்றார்.